MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. கண்டிப்பாங்க. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து அந்த அளவுக்கு யாருடைய மனதையும் லேசா கூட துன்பப்படுத்தணும்னு நினைக்க மாட்டார், பயப்படுவார். ஆனா இவங்க வந்து ரொம்ப திட்டமிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்க வழி நடத்தி அப்புறம் வழி நடத்த உள்ளே சேர்க்க மாட்டாங்கன்றது வேற. ஆனா நீங்க வழி விடுங்க விட்டா மட்டும் போதும். அதாவது துரைமுருகனுடைய எண்ணம் எப்படின்னா, நீங்களே இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, ஏன்டா நான் சாகிற வரைக்கும் நான் ஏன்டா சம்பாதிக்க கூடாது. இல்லை, அவர் வந்து மிகச்சிறந்த வாழ்க்கையை விட்டுட்டு எதிர்காலம் முழுக்க துன்பத்தில் ஆழ்த்துற ஒரு பாதையை அவர் தேர்ந்தெடுத்தார். அவருக்கு தெரியல, பொதுச் செயலாளராக யாரும் அந்த புசியான பாண்டிச்சேரி ஆனந்த் அவரையே பார்த்தாவே உங்களுக்கு வந்து அந்த கட்சியோட நிலை, அதோடைய நிர்வாகிகள்லாம் எப்படி இருப்பாங்க, இல்லை எவ்வளவு ஒரு பாவமான. விஜயால எதுவுமே தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதுங்கிறீங்களா? சீமானாலேயே முடியலன்னா விஜயால ஒண்ணு முடியாது. இவனுங்க அதை தவறா பண்ண அந்த சித்தாந்தத்தை பிடிக்காம அவர் வெறும் கவர்ச்சியே, சும்மா அவர் வெள்ளையா இருந்தாரு, அவர் ஒன்றும் பெரிய அழகா இல்லை. சிவாஜி கணேசன் முகத்தையும் எம்ஜிஆர் முகத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் தான் ஒரு பெரிய அழகனா இருப்பார். இல்லை, அதுதான் அந்த உணர்ச்சி அழகு, அந்த அறிவு அழகு. எம்ஜிஆர் படம் தான் எங்களுக்கு பாடம். அதில் வந்து என்னடா இவரே இவ்வளோ பெரிய ஆள், இவர் அண்ணாவை காட்டுறாரு. இப்போ அண்ணா யார், அண்ணா யாரு, உடனே அதை தேடுறோம். உடனே அவர் வந்து பெரியாரை பேசுறாரு, அவர் வந்து சமத்துவத்தை பேசுறாரு, அவர் வந்து பண்பு பேசுறாரு. அப்படி மாபெரும் ஒரு சித்தாந்தமா பலருக்கு அவர் இருக்குன்றது. எப்படி ரஜினிகாந்த் எப்படி இதில் இந்த நம்ம இது 2000 ஓட்டுக்கு மேலே வாங்க மாட்டோன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு விலகிட்டாரோ, எப்படி கமல்ஹாசன் இப்படி ஒரு இழிவான அரசியல் நடத்தணுமா, அவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் தேவையில்லாமல் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் 2000 ஓட்டுக்கு மேலே எங்கேயுமே வாங்க முடியாது. அப்படி தான் அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் கழிக்கணும். இப்போ அதே தான் விஜய் நிலைக்கு. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுக நிகழ்ச்சி. இன்று நம்ம நடந்திருக்கிறார் மரியாதைக்குரிய இயக்குனர், பெரியாரை சிந்தனையாளர் திரு வேலு பிரபாகரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிற பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தொடர்பான நூல் வெளியீட்டு விழா, திமுக கட்சியை பற்றி பேசுகிறாரு. அதாவது இது ஒரு சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஹேட்ஸ் ஆஃப் யூ சார், ஸ்டாலின் சார் ஹேட்ஸ் ஆஃப் யூன்னு சொல்கிறாரு. அவரும் மகிழ்ச்சியாக ரிப்ளை பண்ணுறாரு, நன்றி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பிட்டு துரைமுருகனை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அவர் அதுக்கு வெளியில் நீங்கள் பதில் சொல்லும்போது, சினிமாவில் நிறைய பல்லு போனவங்க தலை போனவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் பதில் சொல்ல, திருப்பி அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கும்போது நான் நகைச்சுவதை எடுத்துப்பேன், என் நண்பர் அவருன்னு சொல்ல, இதில் இவரும் என் நண்பர் தான், இது நகைச்சுவையோ பகைச்சுவையோ மாற்றாதீங்கன்னு சொல்லி ஒரு முடிச்சு போட்டு விட்டார். எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை? இது நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் வந்து ரஜினிகாந்தை ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்பார். இது மாதிரி இப்படி தான் சொல்லியிருப்பாரு. கண்டிப்பாங்க. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து அந்த அளவுக்கு யாருடைய மனதையும் லேசா கூட துன்பப்படுத்தணும்னு நினைக்க மாட்டார், பயப்படுவார். ஆனால் இவங்க வந்து ரொம்ப திட்டமிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. ஏன்னா அதாவது வந்து கட்சியில் யாரும் பேச முடியாது சார், அப்படி பேசினா அவர் தப்பாக நினச்சிப்பார். நீங்கள் ஒரு பேசினா அது ஒரு ஜோக்காகவும் இருக்கும், அதை நாங்கள் அடுத்து வலியுறுத்துவோம் அப்படிங்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வெஸ்டேஷனில் தான் அவருடைய டயலாக் டெலிவரியிலேருந்து அந்த மாதிரி அவர் ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்துருக்கு. இல்லை அவர் அதாவது ஒரு உடல் மொழியோ அவர் ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை. இதை அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி இதை வந்து வலியுறுத்தி நல்லா பாருங்க. அவர் சொன்ன மாதிரி செய்யணும், அதுக்கு நீங்க வழி நடத்தி அப்புறம் வழி நடத்த உள்ளேயே சேர்க்க மாட்டாங்கன்றது வேற. ஆனா நீங்க வழி விட்டா மட்டும் போதும் அப்படின்றத வந்து அழகா இப்ப நல்லா கனெக்ட் பண்ணலாம். நம்ம இவர் சொல்லி தான் இது ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயம். நான் அப்பா வேணுமா போனை குடுறா நான் பேசுறேன்னு கூட ஸ்டாலின் பேசியிருப்பாரு. அதுதான் இப்படி ஒரு கருத்து, நீ தைரியமா சொல்லுங்க.
சரியா அவர் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் மாதிரி இவர் ஃபீல் பண்ணுவார், இதை நடிக்க வேண்டியது தான் நம்மளுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய ஃபில்மில் நடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பார். இல்லை, இப்போ திமுகன்ற கட்சியை இளைஞர்கள்ட்ட வந்து கொடுக்கணும், உதயநிதி கையில் வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சரியான கருத்து தானே? இது வந்து துரைமுருகன் போன்ற மூத்தவர்கள் புரிஞ்சுக்கலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அந்த இடத்துலேருந்து துரைமுருகன் பண்ணுறது ரொம்ப தப்பு தான். அதாவது துரைமுருகனுடைய எண்ணம் எப்படின்னா, நீங்களே இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, ஏன்டா நான் சாகிற வரைக்கும் நான் ஏன்டா சம்பாதிக்கக்கூடாது, என் பிழைப்பில் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இருந்துன்னு போகிறேன்டா ஒரு வருஷம் 2 வருஷம், புரியுதுங்களா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி அவர் நினைக்கிறதெல்லாம் தவறு. அது வந்து ஒரு எப்படி கார்ப்பரேட் கம்பெனியாக உருவாக்கப்பட்டதோ இப்போ வந்து உதயநிதி தான், உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி தான், அதெல்லாம் வந்து ஒரு சிறு துளி கூட மக்கள் இயக்கம் இல்லையா அது? அதில் மக்கள் இயக்கம்ல, மக்கள் இயக்கம்ங்கிற பேரில் இதுதான் நடக்க போகுதுங்க. அதனால் அப்படி தான் இவனுங்கெல்லாம் இந்த பகுத்தறிவாதிங்க, இந்த பெரியாரிஸ்ட்டுங்க, இவனுங்கெல்லாம் எதை பரப்பணும், எதை இந்த மக்களுக்கு சொல்லித்தரணும் எதுவுமே சொல்லாமல் சும்மா இந்த மாதிரி அறிக்கையில் பாவம் எல்லாம் வேறு திசையில் போயிட்டு டயர்டாக வந்தவங்க போல இருக்குது. அதனால் இவங்களுக்கு எந்த அவசியமும் தெரியாமல் இந்த மக்களை இப்படி குழப்பி பைத்தியக்காரனுங்க மாதிரி மாற்றி எதை பேசினாலும் கை தட்டுறான், எதை சொன்னாலும் கை தட்டுறான், எவனும் இவன் எதுக்கு சொன்னான் எதுக்கு செய்கிறான் அப்படிங்கிறது எவனாலையும் சிந்திக்க முடியல, புரியுதுங்களா? எல்லாம் தடம் மாதிரி அவன் நான் சொன்ன மாதிரி சுயநல போகத்தில் செயல்படுறாங்கன்ற பெரும் போகம் வேணுன்றதுன்ற அவன். கூடுதலாக ஒரு கேள்வியோடு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உதயநிதி வந்து இன்னைக்கு தலையெடுக்கிறாரு திமுக அடுத்த கட்டம் அப்படின்னா அதற்கான காரணம் நிறைய போட்டியாளர்கள் வந்துட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சீமான் வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கிறாரு, ஃபீல்டில் ஒரு கட்சி வச்சிருக்காரு, 8% ஓட்டு வாங்கிட்டாரு, ஒரு மாநில கட்சியாக மாறிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமமுக இருக்குது. இப்போ நாளைக்கு களத்தில் வரப்போகிற நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகம், அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறாரு. ஒரு நல்ல ஸ்டாராக இருக்கும்போதே வந்து ஒரு பார்ட்டி பாலிடிக்ஸ்குள்ளே வராரு அப்படின்னும் போது விஜயோட அரசியல் வருகை ஆரோக்கியமானதா தேவையற்றதா உங்களுடைய பார்வையில்? நடிகர்கள் அரசியலுக்குள்ளே வர்றது இல்லை, அவர் வந்து மிகச்சிறந்த வாழ்க்கையை விட்டுட்டு எதிர்காலம் முழுக்க துன்பத்தில் ஆழ்த்துற ஒரு பாதையை அவர் தேர்ந்தெடுத்துட்டார். அவருக்கு தெரியல, புரியுதுங்களா? அவருடைய பொதுச் செயலாளராக யாரும் அந்த புஷியான பாண்டிச்சேரி ஆனந்த் அவரையே பார்த்தாவே உங்களுக்கு வந்து அந்த கட்சியோட நிலை, அதோடைய நிர்வாகிகள்லாம் எப்படி இருப்பாங்க, எல்லாம் எவ்வளவு ஒரு பாவமான ஒரு இதுக்கெல்லாம் நான் காரணம் பாவப்படுறீங்க ஆட்சி அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் நான் வந்து எஸ்ஏசியை தான் நான் நினைப்பேன். அந்த பையனுக்கு இப்படிப்பட்ட ஒரு துர்புத்தியை ஏற்படுத்தி இவரோட பேராசையால் பாவம் அந்த தம்பியை, இதெல்லாம் அரசியல்லாம் எவ்வளோ ப்ரிப்பரேஷன் வேணும், அவனுக்கு எவ்வளோ உலகம் தெரியணும். அவன் என்ன இது இவ்வளோ பெரிய கார்ப்பரேட்டுங்க முன்னாடி அவன் ஒரு பொடிசு, அதெல்லாம் எதுவுமே நடக்கும் இல்லை. விஜயால எதுவுமே தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதுங்கிறீங்களா? சீமானாலேயே முடியலன்னா விஜயால ஒன்றும் முடியாது, சீமானாலேயே முடியாது. அதாவது மக்கள் கொஞ்சம் தெளிவானவர்கள், அவங்க இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை, எம்ஜிஆர் வந்து இது வேறங்க, இவங்க யாரும் எம்ஜிஆரை பார்க்கவும் படிக்கவும் இல்லை, அது மினிமம் அதை காப்பி வச்சிருந்தா கூட இவன் அவன் இல்லைங்க. அன்னைக்கு எம்ஜிஆருக்கு வந்து ஒரு எப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு ஃபேன் பேஸ் இருக்கு. இல்லை தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் விஜய்னு சொல்றாங்க. ஏன் எப்படி ரஜினிகாந்த் எப்படி இதில் இந்த நம்ம இது 2000 ஓட்டுக்கு மேலே வாங்க மாட்டோன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு விலகிட்டாரோ, எப்படி கமல்ஹாசன் இப்படி ஒரு இழிவான அரசியல் நடத்தணுமா, அவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் தேவையில்லாமல் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் 2000 ஓட்டுக்கு மேலே எங்கேயுமே வாங்க முடியாது. அப்படி தான் அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் கழிக்கணும். இப்போ அதே தான் விஜய் நிலைக்கு. எம்ஜிஆர் வந்து கொள்கையால் திரைப்படங்களை உருவாக்கியவர், கொள்கைகளை தினம் தினம் சொன்னவர், புரியுதுங்களா? அவர் மாபெரும் ஒரு பேரறிஞர் அண்ணாவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த சினிமாவில் அதற்கு ஒரு காட்சிகளை கொடுத்தவர், அதை புரிந்து கொண்டவர். இல்லை, அண்ணாவின் தம்பின்னு எம்ஜிஆர் நீங்கள் சொல்றதெல்லாம் மாற்று கருத்து எல்லாம் சரியானது தான். ஆனாலும் மக்கள் மத்தியில் இருந்தது ஒரு கிரேஸ் தானே, அவர் மீதான ஒரு பிம்பம் தான். இல்லை அது பொய்யா பிம்பமா? இல்லை பொய்யுங்க, அது ஒரு கொள்கை தான். அதாவது அவன் வாத்தியாரே அப்படிங்கிறான்னா அதுக்கு உதாரணமே நான் தான். அதாவது அவர் தான் எனக்கு அண்ணாவை அறிமுகப்படுத்துறாரு, அவர் தான் எனக்கு பகுத்தறிவு, இதையெல்லாம் நாங்கள் வந்து கட்சி கூட்டங்களுக்கு போக முடியாது. ஏன்னா கட்சி கூட்டங்களுக்கு இன்னைக்கு கூட பொதுமக்களில் 90% கட்சி கூட்டங்களை பார்த்தா பயப்படுது. ஆமாம், எவனும் கட்சி கூட்டத்துக்கு நிற்க மாட்டான். அதே மாதிரி ஒரு கூட்டத்தில் வளர்ந்தவன் தான் நான், புரியுதுங்களா? சின்ன வயசுலேயே ஏதோ ஒரு கட்சி போய் அப்புறம் தலைவன் ஒரு ஐடியா வர்றது, அப்புறம் கிரிமினலாக ஆக்ட் பண்ணி அதுக்குள்ளே பூடுறது, கட்சி ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இவனுங்க காலேஜ் படிக்கும்போதே இந்த திட்டமெல்லாம் தீட்டுறானுங்க.
அந்த மாதிரி எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் வந்து வெறும் இதெல்லாம் பயப்படுறது சினிமா தான். எம்ஜிஆர் படம் தான் எங்களுக்கு பாடம். அதில் வந்து என்னடா இவரே இவ்வளோ பெரிய ஆள், இவர் அண்ணாவை காட்டுறாரு. இப்போ அண்ணா யார், இடத்தில் என் அண்ணா யார், உடனே அதை தேடுறோம். உடனே அவர் வந்து பெரியாரை பேசுகிறாரு, அவர் வந்து சமத்துவத்தை பேசுகிறாரு, அவர் வந்து பண்பு பேசுகிறாரு. அப்படி மாபெரும் ஒரு சித்தாந்தமாக பலருக்கு அவர் இருக்குன்னு. இவனுங்க அதை தவறாக பண்ண அந்த சித்தாந்தத்தை பிடிக்காம அவர் வெறும் கவர்ச்சியே சும்மா அவர் வெள்ளையாக இருந்தார். அவர் ஒன்றும் பெரிய அழகம் இல்லை. சிவாஜி கணேசன் முகத்தையும் எம்ஜிஆர் முகத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் தான் ஒரு பெரிய அழகனாக இருப்பார். இல்லை இல்லை, அதுதான் அந்த உணர்ச்சி அழகு, அந்த அறிவு அழகு. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த எம்ஜிஆர் வேஷத்தையே அரவிந்தசாமி பண்ணியிருக்காரு. ஆமாம், நல்லா நீங்கள் பாருங்கள். அரவிந்தசாமி எம்ஜிஆரை விட அழகானவன், எம்ஜிஆரை விட இளமையானவன். ஆனால் பாவம் அந்த எம்ஜிஆர் வேஷம் பண்ணும்போது நம்பியாருக்கு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அழகு என்குது முகம் இல்லை. இங்கே அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம் அந்த உணர்ச்சி, அந்த பேரறிவு, அந்த சமத்துவமான ஒரு எண்ணம். அதுதான் அந்த அழகு. இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய ஒரு ஆதர்ச நாயகனா நீங்கள் எம்ஜிஆரை பார்க்குறீங்கன்னா, எம்ஜிஆர் அண்ணாவையும் பார்க்குறீங்கன்னா, அந்த எம்ஜிஆரையும் அண்ணாவையும் தன் கொள்கை வகுப்பாளர்களாக விஜய் அறிவிக்கிறாரே ஒரு பாடல், அவர் கட்சி பாடல் வெளியீட்டில் ஒரு பக்கம் எம்ஜிஆர் இருக்கார், ஒரு பக்கம் அண்ணாதுரை இருக்கிறாரு. அப்போ அப்படி பின்பற்றணும்னு நினைக்கிறாருல, அது என்ன? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாப்புலாரிட்டி எப்படி திமுக வந்து அண்ணாவையும் பெரியாரையும் பயன்படுத்துதோ, அது மாதிரி இவங்க வந்து எப்படி விஜயகாந்த் வந்து அதை பற்றியே தெரியாது. விஜயகாந்துக்கு உண்மையிலே எம்ஜிஆரை பற்றி அது கொள்கைகளை பற்றி தெரியாது. அவர் நினச்சிருப்பார் அவர் எல்லாருக்கும் தர்மம் கொடுக்குறாரு. சும்மா மேலோட்டமாக அவர் ஏன்னா ரொம்ப பாப்புலர். அது இப்படி தான் விஜயகாந்தோட பார்வை. அவர் ஒரு மக்கள் திலகண்டா, அவர் போனால் இடே எல்லாருக்கும் வாரி கொடுத்து கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க. அதுதான் வாரி கொடுத்தவர், நம்மளும் வாரி கொடுக்குறோன்றான். ஆனால் அதுக்கு பின்னாடி அவருடைய கொள்கை என்ன, அவருடைய வளர்ப்பு என்ன, அவருடைய சித்தாந்தம் என்ன, அவருக்கு அறிவுறுத்திய குரு என்ன, இது எல்லாமே இருக்குது. இதை ரொம்ப சுலபமாக பின்பற்றக்கூடியது தான் இவனுங்களால் அதை என்னன்னு இவனுங்க பார்க்கல. சும்மா அவர் கவர்ச்சியாக இருந்தாரா, அவர் இது பண்ணாரா, அது பண்ணாரா. ஏன்னா இவங்களுக்கு ஆழமாக பார்க்குற அறிவு இல்லை. அப்படி அறிவு இருந்தால் பெரியாரையே விட்டுருக்க மாட்டானுங்க. ஸோ அதனால் விஜயோட அரசியல் வருகை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லைன்னு சொல்கிறீங்க? ஏற்படுது உண்மை. அந்த தம்பி பெரும் துன்பத்தில் ஆளாகலாம். விஜய்க்கு அது பெரிய மைனஸ் தான். பெரிய மைனஸ். பலவிதமான கேள்விக்கு ரொம்ப நிதானமாக பொறுமையான விளக்கங்களை கொடுத்தீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. மிக இன்னும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.